ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ட்ரெண்டி டெய்லரிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட செகண்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்துருக்கோன்னா, இன்ட்ரொடக்ஷன் தான். பேசிக் லெவல்னால் என்ன, அட்வான்ஸ்ட் லெவல்னால் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருக்கேன். பேசிக் லெவலில் என்னென்ன சிலபஸ் இருக்கும், அட்வான்ஸ் லெவலில் என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸு நான் அதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் போய் பார்த்துட்டு அடுத்தது கிளாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போது செகண்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேசிக் லெவலில் ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ், நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, ஃபஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லி கொடுத்துட்றேன். வாங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டூல்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் இது எல்லாமே வாங்கணும்னு அவசியம் இல்லை, முக்கியமானதை மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெய்லரிங் சிசர் தான். சிசர் எப்போவுமே நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. விலை அதிகமானதில் கம்மியான குவாலிட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே அதோடய ஷார்ப்னஸ் போயிடும். இப்போ 2 கத்திரி வச்சுக்கோங்க. ஒன்று வந்து பேப்பர் கட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று துணி கட் பண்ணுறதுக்கு. ரெண்டையுமே வந்து தனித்தனியாக, துணி கட் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுக்கணும். பேப்பர் அதில் கட் பண்ணிங்கன்னா ஷார்ப்னஸ் போயிடும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ட்ரிம்மர். ட்ரிம்மர் எதுக்காக நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டிச்சிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நூல் கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த கையில் வந்து ஹூக்கு எம்மிங்கெல்லாம் வைக்கும்போது ட்ரிம்மர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம கத்திரி எடுத்து கட் பண்ணும்போது அதோட ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்ம நீடில் வந்து நம்பர் 5, நம்பர் 7 எடுத்திருக்கேன். நம்பர் 5 இது வந்து நம்பர் 7. நம்பர் 7 எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து இந்த கையில் ஸ்டிச்சிங், ரன்னிங் ஸ்டிச்சிங் இந்த மாதிரியெல்லாம் போடும்போது நம்பர் 7 யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்பர் 5 வந்து நம்ம ஹூக் வைக்கிறதுக்கு, ஹெம்மிங் பண்ணுறதுக்கெலாம் வந்து நம்பர் 5 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதனால் 2 நீடிலுமே வச்சுருக்கேன். குவாலிட்டி இதோட பிராண்டு பார்த்திங்கன்னா ஜெம்சி. நல்லாயிருக்கும் இந்த நீடில் பிராண்டு. அதோட இந்த ஜெம்சி பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா நூல் கோர்க்கிற இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம நூல் கோர்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே அந்த ஊசி நூல் கோர்க்கிற இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டக்குன்னு நூல் கோர்க்க முடியும். அடுத்தது மெஷின் நீடில். நீங்கள் என்ன மெஷின் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீடில் வாங்கிக்கோங்க. நான் வந்து ஜாக் மிஷின், பவர் மிஷின் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்பர் 16, 16ஆம் நம்பர் வாங்கியிருக்கேன். நீங்கள் சிங்கர் மிஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பட்டை ஊசி அந்த மாதிரி வரும். நான் வந்து உருண்டை ஊசி வாங்கியிருக்கேன். இதோட பிராண்டு பார்த்திங்கன்னா ஆர்கன் கம்பெனி. நல்லாயிருக்கும் நீடிலுக்கு, ரொம்ப நாளைக்கு வரும் அந்த நீடிலோட குவாலிட்டி. இந்த பிராண்டு வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரு பாக்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க. டக்குனு ஊசி உடையுது அப்படின்னா நம்ம அந்த டைமில் நம்ம கடை பக்கத்தில் இருக்காது. அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதுலேயே நம்மளுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம கையில் எப்போவுமே ஸ்டாக் வச்சுக்கோங்க. நம்ம நீடில்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இதே மாதிரி பாக்ஸ்லேயே போட்டு நீட்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பெரிய நீடில் எதுக்காகனா, நம்ம ஹூக்கெல்லாம் மாட்டுறதுக்கு இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபினிஷிங் நீட்டாக வரும். இந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதில் வந்து டக்குன்னு நம்ம ஊக்கு மாட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நீடில். அதுக்கப்புறம் நீடில் த்ரெட்டர் எதுக்காகனா, நம்ம இப்போ நூல் கோர்க்கிறதுக்கெலாம் நிறைய பேருக்கு சிரமமாக இருக்கும் நீடிலில். ஸோ இந்த மாதிரி நீடில் த்ரெட்டர் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னா அந்த நீடில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக இந்த நீடில் த்ரெட்டரை விட்டுட்டு பேக் சைடு நூல் அதில் மாட்டிட்டு இழுத்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்துடும். அதனால தான் அந்த நீடில் த்ரெட்டர் யூஸ் பண்ண சொன்னது. அடுத்தது சீம் ரிப்பர் எதுக்காக அப்படின்னா, அதாவது தையல் நம்ம போடுறோம், தப்பாக போச்சு அப்படின்னா பிரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சீம் ரிப்பர் இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம அதில் பிரிச்சிடலாம். நம்ம நீடிலில் வச்சு பிரிக்கும்போது சிரமமாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக வராது. இதில் வச்சு நம்ம பிரித்தோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக பிரிச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நீடில் த்ரெட்டரு. கண்டிப்பாக எல்லாருமே ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், சீம் ரிப்பர் இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து நல்லா பால் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு நீட்டமாக இருக்கு இல்லைங்களா, இதோட சென்டரில் தான் வந்து அந்த நூல் கட் ஆகும். நம்ம பிரிக்கும்போது நூலில் வந்து அதுக்குள்ளே விட்டுட்டு நல்லா இப்படி மேலே தூக்கி இழுக்கும்போது உங்களுக்கு நூல் கட் ஆயிரும்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹெட் பின். நீங்கள் ஒவ்வொரு டெய்லரிங் டூல்ஸோட நேமையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஹெட் பின் எதுக்காகனா, நம்ம நெக்லைன் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத் வச்சு தைக்கும்போது அந்த லைனிங் கிளாத் விலகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த பின்ஸ் யூஸ் பண்ணுவோம். நிறையா இதுக்காக நம்ம எது விலகாமல் இருக்கணும், துணியெல்லாம் விலகாமல் இருக்கணும் தைக்கும்போதுனா இந்த மாதிரி பின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பிகினர்ஸ்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் இந்த பின் குத்திட்டு நம்ம ஸ்டிச் பண்ணல. அடுத்தது பார்க்க போகிறது ஸ்க்ரூ ட்ரைவர். இது எதுக்காகனா, நம்ம அந்த ஃபுட்டெல்லாம் மாற்றுவோம் இல்லைங்களா, ஃபுட் மாற்றும் போது இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுவோம். மிஷினில் வந்து எப்போவுமே நம்ம கையில் வச்சுக்கிறது நல்லது. அந்த டைமில் போய் நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி பாருங்கள், இப்படி டபுள் சைடு வர மாதிரி இருக்கும், வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிளாஸ்டிக்கில் வர இந்த கோன் ஊசி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதே பிளாஸ்டிக்கில் கிடைக்கிது. இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இது எதுக்காகனா, நம்ம பேண்ட்டில் நாடாலாம் கோர்க்குறோம், இல்லை இன்ஸ்கர்ட்டில் நாடாலாம் கோர்க்குறோன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது இல்லைனாலுமே நீங்கள் பின் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லூப் டர்னர். லூப் டர்னர் எதுக்காகனா, நம்ம ப்ளவுஸில் அந்த நாட்டெல்லாம் பின்னாடி வைப்போம் இல்லையா, அந்த நாட்டை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்புறதுக்கு இந்த லூப் டர்னர் யூஸ் பண்ணி திருப்பணும் அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக வரும், அழகாக டக்குன்னு திரும்பிடும். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இந்த எட்ஜு வந்து நல்லா கொக்கி மாதிரி இருக்கும். இந்த கொக்கியில் வந்து துணியை மாட்டிட்டு கீழே இருக்கிற அந்த பாயிண்ட்டை மேலே தள்ளி விட்டுட்டோன்னா துணி போய் லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த டர்னர் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃபுட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் ஃபுட்டில் இருக்குது, டபுள் ஃபுட் இருக்குது. நம்ம நார்மலாக நம்ம மிஷினுக்கு என்ன தேவையோ அந்த டபுள் ஃபுட் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிங்கிள் ஃபுட் பார்த்திங்க அப்படின்னா ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டுமே வாங்கிக்கோங்க. இது எதுக்காகனா, நம்ம பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ஆரி ஒர்க்லாம் போட்டிருக்க ப்ளவுஸு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் சிங்கிள் ஃபுட் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ 2 ஃபுட்டுமே நீங்கள் ரைட் லெஃப்ட் ரெண்டுமே வாங்கி வச்சுக்கோங்க. இத்தனை மெட்டீரியல்ஸும் நம்ம வாங்கணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, அந்த நேம்ஸ் எல்லாமே. ஓகே, அடுத்தது மார்க்கிங் பென்சில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே லைட் கலர் ஒன்று, டார்க் கலர் ஒன்று வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ட்ரெஸ்ஸோட கலருக்கு தகுந்த மாதிரி லைட் கலர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லைட் கலர்ஸ்க்கு வந்து டார்க் கலர் பென்சில் யூஸ் பண்ணலாம். டார்க் கலர் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா லைட் கலர் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே 2 பென்சில் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளைனாக பென்சிலும் வருது. அது இல்லைனாலும் இந்த மாதிரி நூலில் வந்து நம்ம பென்சில் தீர்ந்துருச்சுன்னா இந்த நூல் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த பென்சில் உறிஞ்சிட்டு வரும். நீங்கள் சீவணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரியும் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இப்போது நம்ம ஷார்ப் பண்ணுறதுக்காக ஷார்ப்னர் எப்போவுமே ஒன்று கையில் வச்சுக்கோங்க, வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த டைமில் பென்சில் ஷார்ப் பண்ணணுன்னா தேடிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம கைக்கு பக்கத்துலேயே எல்லாமே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது கம்பல்சரி எப்போவுமே ஒரு நோட் ஒன்று நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. எந்த நோட்ஸ் டக்குன்னு எடுக்கணுன்னாலும் நோட் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறையா இருக்குது, நீங்கள் அட்வான்ஸ்டு கிளாஸ் எல்லாம் போக போக உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபார்முலாஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம நோட்டு வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதில் பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கிற நோட்டு ஒன் சைடு ப்ளைனாக இருக்கும், ஒன் சைடு லைன்ஸ் இருக்கும். எதுக்காகனா, நம்ம ஒன் சைடு அந்த லைன்ஸ் இருக்கிற இடத்துல மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிற ப்ளைன் இடத்துல வந்து ட்ராயிங் எல்லாம் பண்ணிக்கலாம். ஏதாவது அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் போடுற ட்ராயிங்ஸ் எல்லாம் போடணுன்னா உங்களுக்கு ப்ளைனாக இருக்கிற இடத்துல போட்டுக்கலாம். ஸோ நோட்டில் எப்போவுமே ஒரு நோட்டு கையில் வச்சுக்கோங்க, கூட ஒரு பென்சில், ஒரு பேனா அதுவும் ரெடியாக வச்சுக்கோங்க. மார்க்கரும் ஒன்று வச்சுக்கோங்க. மார்க்கர் எதுக்காகனா, நம்ம இந்த பேப்பரில் பேட்டர்ன்ஸ் எல்லாம் போடுறதுக்காக ட்ரா பண்ணுறதுக்கு மார்க்கர் யூஸ் ஆகும். நீங்கள் எல்லாமே கையில் வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹூக்ஸு பட்டன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம பார்க்குறது ஹூக்கு வந்து நம்ம நல்ல பிராண்டாக வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப குவாலிட்டி கம்மியாக வாங்கினீங்கன்னா அந்த ஹூக் ரொம்ப நாள் ஆக பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் இந்த ஹூக்கு. நீங்கள் இந்த சோனா அந்த மாதிரியெல்லாம் பிராண்டு கிடைக்கும், அது மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து லூப்பு, நம்ம ஹூக் மாட்டுற லூப் இருக்கு இல்லையா, அந்த லூப்பு. அதுக்கப்புறம்
இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் எல்லாம் வந்து நம்ம எதுக்காகனா நம்ம அடுத்த கிளாஸ்லலாம் வந்து எப்படி பட்டன் ஸ்டிச் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பட்டன்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ப்ரெஸ் பட்டன்ஸ் எதுக்காகனா ஃப்ராக்லாம் தைக்கும்போது பேக் சைடு ஓப்பனுக்கு வைக்கிற ப்ரெஸ் பட்டன்ஸ் தான் இது. இது வந்து நிறையா இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபேண்ட்டோட கீழே கேதரிங் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ப்ரெஸ் பட்டன் வாங்கி வச்சிட்டிங்கன்னா. இது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இதில் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாபின் கேஸ் வந்து எப்போவுமே மிஷினில் ஒன்று இருந்தாலும் கையிலையும் ஒன்று ஸ்டாக் வச்சுக்கோங்க. டக்குன்னு நம்மளுக்கு அது ஏதாவது நூல் மாட்டிச்சு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாபின் கேஸ் உங்கள் மிஷினுக்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பாபின்ஸ் நிறையா வாங்கிக்கோங்க. இப்போது ஒன் டைம் சுற்றுறோம் அப்படின்னா அதை மறுபடியும் பிரிச்சுட்டு அடுத்தது நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக அதை பிரிச்சுட்ருக்க வேண்டியதில்லை. அதை விட்டுட்டு இன்னொரு பாபின் எடுத்து நம்ம சுற்றிக்கலாம். ஏன்னா அந்த ஆல்ரெடி சுற்றி வச்சிருந்த பாபினில் இருக்கிற த்ரெட்டும் வந்து நம்மளுக்கு தேவைப்படலாம். அதை பிரித்து வேஸ்ட்டாக வீசுறதுக்கு நம்ம பாபின்ஸ் நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா சும்மா அந்த பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம் இல்லையா, சின்னதாக அந்த ஹார்ட்டின் மாதிரி திலகம் ஷேப்பில் இந்த மாதிரி நிறையா வந்து கார்ட்போர்ட் அட்டையில் கட் பண்ணி வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய கிடைக்கிது. நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அந்த குட்டி குட்டி டிசைன்ஸ் எல்லாம் போகிறதுக்கு இது யூஸ் ஆகும். இது இப்போ யூஸ் கிடையாது. நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த சொல்கிறேன். இதையே நீங்கள் அட்வான்ஸ்டு கிளாஸ் போகல அது யூஸ் ஆகும். நூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா பிராண்டில் கிடைக்கிது. நான் வாங்குறது வந்து வர்த்மன், அப்புறம் ஹம்மர் போலின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. 2 பிராண்டில் இருக்குது. நான் ரெண்டுமே மாற்றி மாற்றி வாங்குவேன். அதுக்கப்புறம் டிசி மார்க்கர், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய கலர்ஸில் வரும். எதுக்காக நான் பாக்ஸாக வாங்க சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மெட்டீரியல்ஸோட கலர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்குகிற மெட்டீரியல் என்ன கலரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த டிசி யூஸ் பண்ணலாம். எல்லா கலரையும் வந்து எல்லா டிசிக்கும் யூஸ் பண்ண முடியாது. லைட் கலராக இருக்கிற ப்ளவுஸு, சுடிதார் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் அதுக்கு ஆப்போசிட்டாக தெரிகிற மாதிரி டிசி யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு பாக்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் இந்த குவாலிட்டி. அடுத்தது கால்குலேட்டர் எதுக்காகனா, கால்குலேட்டர்லாம் தேவையா அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ மார்பு சுற்றளவு அந்த மாதிரியெல்லாம் வரும்போது அதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கால்குலேட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது இது வந்து கேன்வாஸ், பேண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற, சுடிதார் பேண்ட்டுக்கெல்லாம் வந்து கீழே பாட்டமில் யூஸ் பண்ணுற கேன்வாஸு. அதுக்கப்புறம் ஹிப் பெல்ட்டு அந்த மாதிரிலாம் தைக்கும்போது இந்த கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு பண்டல் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடிக்கடி சுடிதாருக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேப்பர் கேன்வாஸ் 1 மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம நெக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, டிசைன் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, பேட்டர்ன் போடுறதுக்கு இந்த கேன்வாஸ் தான் தேவைப்படும். இதை வச்சு தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ஸ்கேல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸ்கேல்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு அளவாக தான் வச்சுருக்கேன். அது என்னென்னு சொல்லிடுறேன். நம்மளுக்கு தேவைப்படுற ஸ்கேல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்கேல்ஸ் தான். ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாம் போடுறதுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் சின்னது ஒன்று பெருசு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். சின்னது பெருசு ரெண்டுமே வச்சுக்கோங்க. பெருசாக அந்த பேண்ட் இந்த இடத்துலலாம் லைன் பண்ணணுன்னா பெருசு தேவைப்படும். அடுத்தது கர்வ் ஸ்கேல், ஆம் கர்வ். இது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஹிப் கர்வெல்லாம் வரைகிறதுக்கு இந்த ஆம் கர்வ் யூஸ் ஆகும். ஹிப்பை வளையிற இடத்துல எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம எங்கெங்கே ஆம் கர்வ் வருதோ அந்த இடத்துலலாம் வந்து அந்த கர்வுக்காக யூஸ் பண்ணுற ஸ்கேல் தான் இது. ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வரைகிறதா இருந்ததுன்னா ஸ்கேல் வச்சு வரைஞ்சிடலாம். வளைவாக வர இடத்துல வந்து அந்த வளைவாக போட்டோன்னா தான் அழகாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து நார்மல் ப்ளைனாக இருக்கும், இன்னொன்றில் வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு டிசைனே வைக்கிறோம், இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே வைக்கணும், 1 இன்ச் 2 இன்ச் அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை யூஸ் பண்ணியும் இந்த டிசைன்ஸ்க்கு வந்து பாயிண்ட்ஸ் குறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
இன்னொன்று ப்ளைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ம் கர்வ் இதெல்லாம் வந்து வரைகிறதுக்கு, நெக்லைன் வரைகிறதுக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கர்வெல்லாம் வரைகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் கர்வ் ஸ்கேல் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. புதுசாக பிகினர்ஸ் பழகுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆர்ம் கர்வெல்லாம் கையில் போட தெரியாது இல்லையா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கர்வ் வாங்கிக்கோங்க. எல் ஸ்கேல் எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் லைனெல்லாம் வர்றதுக்கு நீங்கள் நார்மல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்கேலில் வச்சு போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வராது, நம்மளுக்கு கிராஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எந்த எட்ஜு கரெக்டாக வராது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எல் ஸ்கேல் யூஸ் பண்ணது. பாருங்கள், எல் ஸ்கேல் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா 2 பக்கமும் ஈக்குவலான ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் இதே வந்து நார்மல் ஸ்கேல்னால் நம்ம எந்த இடத்துல எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சாலுமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. புதுசாக இந்த மாதிரி ட்ரா பண்ணுறவங்களுக்கு எல் ஸ்கேல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. சின்னது வாங்கினீங்கனாலே உங்களுக்கு ப்ளவுஸு இதுக்கெலாம் வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி பெண்டு ஸ்கேல் தான். இது லெக் கர்வ் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த பட்டியாலா ஃபேண்ட்டு, அப்புறம் இந்த நேரோ ஃபேண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பென்சில் ஃபிட்டு, இந்த மாதிரியெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி வளைஞ்சு கால் பகுதி எப்போவுமே நம்மளுக்கு வளைவான பகுதியாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி பெண்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ராயிங் போட்டுக்கலாம். இது எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒவ்வொரு ஸ்கேலுக்கும் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லேஸு. நம்ம வந்து இது இப்போ தேவையில்லை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நல்லா அட்வான்ஸ்டு கிளாஸ்லாம் போகும்போது நீங்கள் ஸ்டிச்சிங்கெல்லாம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்க, ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து இது யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா 3 விதமாக இது வந்து காமன் கலர்ஸு. நார்மலாக இது வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்க வேண்டிய காமன் கலர். இன்னும் காமன் கலர்ஸ் ஒரு நிறைய இருக்குது. நான் வந்து இப்போ 3 மட்டும் வாங்கியிருக்கேன். ஒன்று காப்பர், இன்னொன்று சில்வர், இன்னொன்று கோல்டு. அதுக்கு தகுந்த மாதிரி ரோப்பும் வாங்கியிருக்கேன். நீங்கள் இப்போது சில்வர் கலர் லேஸ் வைக்கிறீங்கன்னா சில்வர் கலர் ரோப் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு கலர் வைக்கிறீங்கன்னா கோல்டு கலர் ரோப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேஸ் ஒன்று, ரோப் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். 3 கலர் காமனாக இருக்கனால 3மே நான் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் லேஸ் உங்களுக்கு என்ன ட்ரெஸ் கலரோ அதுக்கு மேட்சாக வாங்கிக்கலாம். இந்த பிராண்டு இதில் நல்லாயிருக்கும் பாருங்கள், யஸ்வந்த். இந்த பிராண்டு நான் வாங்கியிருக்கேன். என்னென்ன மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இதெல்லாம் ரெடியாக நீங்கள் ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.